அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தலைவர். அவர் என்ன பண்ணுவாரு, அரசியல் அரங்கம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. அத பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 2வது நாள். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஆகுது. எங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நேர்காணல் பண்ண போறாங்க அண்ணன. நீ கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பேப்பர்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி எங்க தங்கச்சிட்ட குடுத்தாச்சு. எங்க தங்கச்சி வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. அண்ணன் நான் ஆன்சர் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். நான் சபரிவாசன். நான் அனுதர்ஷினி. கேளுங்க என்ன. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்காக ஒரு கொஸ்டின் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு பல கொஸ்டின். நான் அதை கேட்பேன், நீ ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? சொல்லுங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குற்றவாளிகள் பற்றி நீ என்ன நினைக்கிற? குற்றவாளிகள்னு சொல்லணும் ஞாபகம் வருது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலையில, இன்னைக்கு காலகட்டத்தில நீங்க எந்த செய்தி ஊடகங்கள் எடுத்து பார்த்தாலும், முழுக்க ஒரு குற்றம் நடந்துச்சுனாலே, நடந்து போகும்போது யாராச்சும் ஒருத்தர் தோள்ல இடிச்சு விட்டா கூட சரி, நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் முன்னால என்ன சொல்லுவாங்க, ஒரு இளம் பெண்ணிடம் செயின் பறித்து கொண்டு ஓடிய வாலிபரும்பாங்க. இப்ப எந்த தப்பு நடந்தாலும், எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே என்னங்கிறாங்க, இளம் பெண்ணின் கழுத்தில் இருந்த நகையை திருடிக் கொண்டு ஓடிய டிவிகே தொண்டர் அப்படிங்கிறாங்க. டிவிகே வட்டச் செயலர், டிவிகே தொண்டரணி நிர்வாகி. இப்ப எந்த தப்பு பண்ணாலும் குற்றவாளிகளை பிடிச்ச உடனே செய்தி சேனல்ல வந்து என்னங்கிறாங்க, இவர் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர், இவர் வந்து தாவேக்காவை சேர்ந்தவர். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தங்களுடைய அடையாளமா இந்த மாதிரி டிவிக்கு துண்டை போட்டு போய் பண்றாங்களா, இல்ல குற்றவாளிகள் ஒரு சில சட்டவிரோதமா செய்யக்கூடிய குற்றவாளிகள் வேணும்னே விஜய் கட்சி கெட்ட பேரை பண்ணுங்கிறதுக்கோசரம் அவரோட கட்சி துண்டை போட்டு போய் பண்றாங்களா, இல்ல தப்பு பண்றவங்களும் அங்கதான் போய் சரணடைகிறாங்களா, இப்படி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது உருவாகுது. இது முழுக்க செய்தி ஊடகங்கள்லாம் இப்படிதான் காட்டுறாங்க. இப்ப குற்றவாளிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து, ஒரு பெரிய மர்டர் கேஸ்ல இருந்து, ஒரு போக்சோ கேஸ்ல இருந்து, ஒரு நகை பறிப்புல இருந்து, ஒரு லஞ்சம் வாங்குறதுல இருந்து, ஒரு அடிதடி பண்றதுல இருந்து, ஒரு செங்க சூளைக்கு போய் ஒரு ஒன்றிய செயலர் வேலூர்ல 1 லட்சம் பணம் கேட்டாருங்கிறதுல இருந்து, எதுக்கு எடுத்தாலும் உடனே செய்தி ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா காட்டுறாங்க. குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்களை மையப்படுத்தி தான் கொண்டு போறாங்க செய்தி ஊடகங்கள். இதுதான் நம்மளுடைய கருத்து. அடுத்த கேள்வி. 4000 மீட்டர். அந்த 4000 மீட்டரா? சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ரமேஷ் அப்படிங்கிற அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறாரு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறாரு போன வாரத்தில். அப்படி ஒரு சாமி கும்பிட போகும்போது, அவர்கிட்டயே அவர் வந்து அமைச்சர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அமைச்சர் யார், எம்எல்ஏ யார், பொதுவாக அமைச்சருங்கிறாங்க, அந்த அமைச்சருக்கான துறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸுமே மக்களுக்கு முழுசாக போய் சேரல. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர்லேயும் கூட எம்எல்ஏ இருக்கிறாங்க. யார் எம்எல்ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. டிஎம்கே ஜெயிச்சாலும் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. எந்த கட்சி ஜெயிச்சாலும் 5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வருவாங்க. அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தாங்கன்னா வருவாங்க, சீட்டு கொடுக்கலைன்னா வரமாட்டாங்க. இது வந்து இயல்பாகவே அனைத்து கட்சியிலுமே நடக்கிறது தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு போகிறாரு. திருச்செந்தூர் முருகன் சாமி கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கோசரம் போகிறாரா, இல்லை ஆய்வு பண்ண போகிறாரா, இல்லை சாமி கும்பிட போகிறாரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாரா, எதுக்கு போனாருன்னு தெரியல. அப்படி ஒரு போகும்போது அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் பூசாரிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 4K காசு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு 4000 வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு வடிவேல் தமாஸில் வரும், லேடன்ட்ட பேசுறியா, லேடன்னா யாருப்பா, பின் லேடன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய நபர் அமைச்சர்னே தெரியாமல் ஐயருங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்கள் வந்து சாமி பார்க்கணுமா, ஆமாம் பார்க்கணும், பக்கத்தில் போய் பார்க்கணுமா, ஆமாம் பார்க்கணும், ஒரு 4000 அனுப்புங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் சாமியை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 4000 அமைச்சர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இதே ஆட்சியில் ஒருத்தர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி பணியிட நீக்கம் பண்ணுறாங்க. ரவுடிகள் கிட்ட கொஞ்சோண்டு பணம் செலவுக்கு வாங்குறாருன்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளரை என்ன பண்ணுறாங்க, பணியிடை நீக்கம் பண்ணுறாங்க. செவிலியர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஏதோ லஞ்சம் வாங்கினாங்க, வடிவேல் சொல்லுவார்ல, நான் அவங்ககிட்ட வழக்கம் போல் மாமூல் கேட்டேன்டா, 2 ரூபா தான்டா கேட்டேன், அவன் என்ன கோபத்தில் இருந்தானோ தெரியல, அந்த அதை வாயில் போட்டு மூஞ்சில துப்பி விட்டான். அப்போ இருந்து எல்லாரும் அந்த ரவிம்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. மருத்துவத்துறையில் 50 100 வாங்குறவங்களுக்கு என்னது, பணியிடை நீக்கம். இதுவே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்துட்டு 4000 ரூபா கூகுள் பேல வாங்கினா என்னது, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து என்னங்கிறாங்க, நீங்கள் வந்து இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, சாமி பக்கத்தில் இருக்கிறீங்களா, சாமி கண்ணை குத்தி போடும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் வாங்கிக்கிறாங்க. இதுதாங்க நான் அந்த 4000 ரூபா மேட்ரு. அடுத்து ரேஸ் பிரபு. நம்மளுடைய முக்கியமான அரசு துறை சார்ந்த ஒரு அமைச்சர் டாக்டர் பிரபு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதை செஞ்சாலும் உடனே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி விங் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் வச்சிருப்பாங்க, அனைத்து கட்சியிலுமே.
இப்போ திமுகவாக இருந்தாலும் சரி, ஐடி விங்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வச்சுருப்பாங்க, ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாங்க, அண்ணா திமுகவும் வச்சுருக்கிறாங்க, விஜய் அண்ணா கட்சியிலையும் இருக்குது. இப்போ விஜய் அண்ணா கட்சியில் இவர் டாக்டர் பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொந்தமாகவே ஒரு இது வச்சிருக்கிறாரு, ஒரு ஐடி விங்கு. என்னப்பா சொல்கிற, உன் பேரில் சொந்தமாக ரயில் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் எதை செஞ்சாலும் இது. இப்போ விஜய் அண்ணா நடித்த படம் வந்து அழகிய தமிழ். அப்போ நீலாம் பிறக்கவே இல்லை, வேணா நான் சின்ன பையன் அப்போ வந்து விஜயோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கிட்ட வந்து தன்னோட பையனை பற்றி சொல்லுவார், என் பையன் நின்னா திருவிழா, நடந்தா உற்சவம், உட்கார்ந்தா ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அப்படி பில்டப் பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம ரீல்ஸ் பிரபுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அனைத்து விஷயமே ஒவ்வொன்றுமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸு. அதுக்கான ஒரு டீம் வீடியோ பிடிச்சிட்டே இருப்பாங்க, எடிட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாடோடிகள் படத்தில் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு கலந்துக்கிட்டு வந்து ஒரு ஆள் டீ கடை வச்சு கொடுத்துருப்பாரு. அதை உடனே ஃபோட்டோ பிடிச்சி போடுவாங்க. இப்போ தான்டா ஃபோட்டோ பிடிச்சிங்க, அதுக்குள்ளே எப்படா அப்லோட் பண்ணீங்க, ப்ளக்ஸ் அடிச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்கும் அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே. தொட்ட 90க்குமே அப்படி தான் ஒரு ரீல்ஸ் பிரபுன்னு என்ன பண்ணிக்கிறாரு, கன்னியாகுமரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருது. இவர் போய் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. அங்கே வரக்கூடிய செக் போஸ்ட்டில் வரக்கூடிய லாரி நிறுத்துறாரு. நாம் என்ன நினைக்கிறோம், சரி கனிம வளங்க கடத்திட்டு போகிறாங்க, இவர் தடுத்து நிறுத்துவார்னு பார்த்தா இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, போயிட்டு வாங்கி அந்த பில்லு படித்து பார்க்குறாரு. வண்டி நம்பர் சரியாக போச்சு, நீ என்ன பண்ணிட்டு வண்டியை கொண்டு போய் வே பிரிட்ஜில் வெயிட்டு போடுங்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம், சரி ஓகே வண்டி வெயிட்டு போட்டு அதில் வெயிட்டு சரியாக இருக்குதா, வெயிட்டு அதிகமாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணி ஃபைன் போடுவாங்கன்னு பார்த்தா வெயிட் எடை போட்ட வாட்டி சரியாக இருக்குதுப்பா போயிட்டாப்பா அப்படிங்கிறாரு. எப்பா இந்த சிங்கம் படம் அதில் வந்து பார்த்தோம்னா விவேக் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, யோ ஒரு கடத்தல் லாரி வருதியா, போய் லாரியை பிடியான்னு சொல்லிட்டு இவர் மலமன்னு போவார், அந்த லாரி நிறுத்துவார், லாரி மேலே ஏறி பார்ப்பாரு, அடியில் பார்ப்பாரு, உள்ளே பார்ப்பாரு, பார்த்துட்டு அந்த சிங் ஒருத்தர் லாரி ஓட்டுவார், அவர் டாட்டா சொல்லி அனுப்பி விட்ருவாரு. அனுப்பி விட்டுட்டு வந்தோடனே இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, யோ எங்கேயா ஒரு கடத்தல் லாரி வந்துச்சா பிடிச்சியாயா, நீங்கள் கம்முன்னு இருங்க சார், அந்த லாரியில் ஒன்றுமே இல்லை, அவன் அந்த லாரியில் என்னத்தை கடத்திட்டு போகிறான் அப்படின்ட்டு. யோ அவன் கடத்திட்டு போகிறது அந்த லாரி தையா கடத்திட்டு போகிறான், நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கனிம வளங்கள் கடத்திட்டு போகிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா புகார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகாரை பார்க்கல, போய் அந்த லாரியில் இருக்கக்கூடிய பில்லை செக் பண்ணிவிட்டு வெயிட் எடை போட்டு பார்த்துட்டு போயிட்டு வாங்க, ஜெய் ஹோ ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டாரு. உடனுக்குடனே அனைத்து அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது கேள்வி என்ன? அடுத்த கேள்வி செல்லம் வீடியோ. செல்லம்மா, நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சேலம் மாவட்டத்தின் சார்பாக விஜய் கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் போயிருக்கிறாரு, தமிழன் பார்த்திபன் அவர் பேர். அவர் வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் திமுக ஆட்சியில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறாரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் செக் பண்ணுறாங்க. அங்கே அவர் என்ன திரும்ப பண்ணிக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பஸ்ஸுக்கு நிறைய பேர் நின்றுட்டுக்கிறாங்க, ரிசர்வ் பண்ணாதவங்க, அப்பங்க டிக்கெட் எடுத்து போகிறவங்க, சரியாகுண்ணே. இந்த பக்கம் பஸ்ஸெலாம் காலியாக இருந்திருக்குது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்தாண்ட கூட்டமாக இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு புக்கிங் பண்ண பஸ்ஸில் ஏற்றி விட்டாரு. பஸ்ஸெல்லாம் கிளம்பி போயிருச்சு. பஸ்ஸெல்லாம் கிளம்பி போயிருச்சு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த புக்கிங் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களும் ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. கூட்டம் வந்துட்டு, ஏங்க என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குது, எங்கெங்க கிணறு, என்னையா சொல்கிற, நான் புக்கிங் பண்ணிட்டேன், எனக்கு இந்த டைம் போட்டிருக்குது, அங்கே எங்கெங்க பஸ்ஸை காணோம், இப்போ தான் அனுப்பி விட்டேன், இருங்க அடுத்த பஸ் வரும், அவங்க போயிட்டு வருவாங்க, காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி பஸ் ஒன்றும் வரல சார், வால்வோ பஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. செல்லம் நீ சாப்பிட்ட செல்லம், நான் ஒன்றும் சாப்பிடல, செல்லம் நீ சாப்பிட்ட செல்லம், நான் ஒன்றும் சாப்பிடல அப்படிங்கிறாரு. அதை போட்டு விட்டு ட்ரோல் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி அந்த செல்லம் வீடியோன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இதாங்கண்ணே. இப்போ விஜய் அண்ணாவுடைய கெரியர் எடுத்து பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் நடித்த படத்தில் திரிசான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு நடிகை, அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். திரிசான்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களும் விஜய் அண்ணாவை சேர்ந்து கில்லின்னு ஒரு படம் நடித்தாங்க. அதில் பிரகாஷ் ராஜ் என்ன பாட்டு, செல்லம் ஐ லவ் யூ அப்படிம்பாரு. அது ட்ரெண்டிங் ஆனிச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சேலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு 2 நாள் அதுதான் ட்ரெண்டிங்கு. செல்லம் நீ சாப்பிட்டு வந்திருக்கிற செல்லம், நான் ஒன்றும் சாப்பிடல செல்லம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி யார் எதை பண்ணாலும், விஜய் கட்சியில் யார் எதை பண்ணாலும் எடுத்து வைரல் பண்ணுறதுக்கு திமுகவை சேர்ந்த, அண்ணா திமுகவை சேர்ந்த, மாற்று கட்சியை சேர்ந்த ஐடி விங்லாம் ரெடியாக இருக்கிறாங்க.
அவன் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறான்டா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விஜய் கட்சிக்காரங்க எதை சொன்னாலும் அதை பிரபலமாக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டு தான் இருக்குதுங்கன்னு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, கேளுங்க. பக்கத்து ஊர் நன்றி. பக்கத்து ஊருக்கு போய் ஒரு அமைச்சர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நான் போலீஸ் ஐபிஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ரவின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாரு. நம்ம அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா வேட்டைக்காரன் படத்தோட பேர். அப்போ நான் 8வது படிச்சுருக்கிறேன். அதில் வந்து குண்டலகேசின்னு ஒரு ஆள் வருவார். இப்படி கிருதை வச்சுக்கிட்டு இப்படி வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அதன் காரணமாகவே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஜெயிச்சு வந்தவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல போயிருக்கிறாரு. இப்போ அவர் ஜெயிச்ச தொகுதிக்கு தானே போய் சொல்லணும், ஆமா. பக்கத்து தொகுதிக்கு போய் நன்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஜெயிச்ச தொகுதி வேற, பக்கத்து தொகுதியில் போயிட்டு நன்றிங்க எனக்கு ஓட்டு போட ஜெயிக்க வச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்போ போட்டதுல இருந்தால ஏங்க எங்கள் தொகுதி எம்எல்ஏ வேற ஆளுங்க, நீங்கள் அந்த ஊர் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா என்னடா சொல்கிறீங்க. அந்த புலிகேசி படத்தில் வடிவேலு வருவார், அப்படியே போவார், முட்டு சந்துக்கு போயிடும். யோ நான் எங்கே வந்தாலும் வாயை மூடிட்டு பின்னாடியே வந்துடுவீங்களா, சொல்ல வேண்டியதானே என்னென்ன பாதை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரி இவர் கூட இருக்கிற ஆளுங்க அவங்க பாட்டு கம்முன்னு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. சொல்லணும்ல, ஐயா நம்ம பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம், நம்ம ஊர் அங்கே இருக்குன்னு சொல்லணும்ல, இவங்க சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இன்சல்ட் ஆகிட்டாரு, மலை கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாராம். அடுத்த கேள்விக்குன்னு அடுத்த கேள்வினா ஓட்டுக்கு 2000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் எப்படி செல்லம் அப்படின்னு சொன்னால் தமிழன் பார்த்திபன் அவர் வந்து சொன்ன விஷயம் இதானுச்சோ, இப்போ 2000 அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இடைத்தேர்தல் 2013-14 காலகட்டத்தில் தேர்தல் நடந்தப்ப அதிமுக வந்து ஓட்டுக்கு 2000 கொடுத்தாங்க. அது வந்து அப்போ 2000 ஃபேமஸ்ஸு. இப்போ 2000 என்னன்னா ஓமலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு, ஆலோசனை கூட்டம் போடுறாரு. போட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து தோற்று போயிட்டோம் நம்ம எம்எல்ஏ தொகுதியில், ஓமலூர் தொகுதியில். இதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா, இதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா, நாம்பல்ல, நம்ம பக்கத்து தொகுதியில் நின்னவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஓட்டுக்கு 2000 கொடுத்துட்டாரு எலெக்ஷனுக்கு 2 நாள் இருக்கும்போது. ஸோ நம்ம ஊருக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் 2000 கொடுத்தான்ல நீ ஏன் கொடுக்கல, அவனால் கொடுக்க முடியுது ஒன்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. அந்த 14,500 பேர் ஓட்டு போட்டிருந்தா இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ. வெறும் 14,500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போகிறாரு. 14,500 ஓட்டு தான். அந்த பேருக்கெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஓட்டுக்கு 2000 கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிட்டு ஓட்டு போடாமல் விட்டாங்களாம். இதை ஒரு ஆள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்லாம் வைரலாக்கி விட்டாரு. இதுதான் அவங்க அந்த ஓட்டுக்கு 2000 விஷயம். அடுத்த கேள்விக்கு என்ன, அடுத்து சிஎம் விஜய் அண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாரிசலன் அந்த அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ இல்லை அவர் ஒரு 4 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. விஜய் அண்ணா நடித்த பிகில் படத்தில் வரக்கூடிய பாட்டில் அந்த இலுமினாட்டி லோகோ அந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கும், அதில் ஒத்த கண்ணும் இருக்கும். அது அப்புறமேட்டு மாஸ்டர் படத்தில் அந்த ஒரு கண்ணு அவர் கொடுத்துருக்குற அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாரு. விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டியோடைய சப்போர்ட்டில் கூட இருக்கலாம், ஒருவேளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிங்களோட சேர்ந்தவங்கள கூட இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இலுமினாட்டிகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதனுடைய வெளிப்பாடாக என்னமோ தெரியல, அவருக்கு பின்னாடி யார் இருந்து அவரை இயக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்களே சொந்த தொகுதியில் தோற்று போயிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கே ஒருவேளை விஜயனா இலுமினாட்டியாக இருப்பாரோன்னு சொல்லி தோணுது. ஆனால் அவர் இலுமினாட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை, இலுமினேட்டே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நிறைய கான்ஸ்பிரன்சி தியரியெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழக அரசியல் வரலாறுல பேரறிஞர் அண்ணாதுரை காலத்திலேருந்து, அப்புறம் வந்து கருணாநிதி காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லேருந்து, ஓ பன்னீர்செல்வத்திலேருந்து, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து அனைவருமே ஒரு மரபு பின்பற்றுவாங்க. என்ன பின்பற்றுவாங்க, அரசியல் அப்படின்னாலே வந்து வேட்டி சொக்கா. அரசியலில் ஜெயிச்சு முடித்த வாட்டி சட்டசபைக்கு போகும்போது வேட்டி சொக்கா இப்படி தான் இருப்பாங்க. இதை முறியடிக்கிற விதமாக வெள்ளைக்காரங்களுடைய விஷயத்தில் நம்மக்கிட்ட புகுத்துற விதமாக கோட் சூட்டு போட்டு வர்றாரு விஜய் அவர்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் என்ன கோட் சூட் போட்டு வர்றாரு. முழுக்க இது கொஞ்சம் நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் எதை மூடி மறைக்கிறதுக்கோசரம் இது பண்ணுறாருன்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கலாம். இப்போ கேக் வெட்டுற பழக்கம் நம்ம பழக்கத்திலே கிடையாது. நியூ இயருக்கு வந்து ஒரு ஹீரோ கேக் வெட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் நியூ இயர்னால் நாமளும் கேக் வெட்டணும்பா
அப்படிம்போம். பிறந்த நாளுக்கு நம்ம கேக் வெட்டுற பழக்கமே கிடையாது. ஹீரோ வெட்டுவார். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறோமோ. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் பண்ணுறதை பார்த்தா நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ பண்ணுறதை பார்த்தா நம்ம பண்ணுவோம். அப்படிங்கும்போது கல்யாணம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போட மாட்டாங்க. ஒரு நல்லதுக்கு, ஒரு ரிசப்ஷனுக்கு, ஒரு பெரிய பெரிய பாஸு இவங்க மட்டும்தான் கோட் ஷூட் போடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் கோட் ஷூட் போடுறத பார்த்தா இனிமேட்டு வந்து நிறைய பேர் கோட் ஷூட் போடுவாங்க. கோட் ஷூட் வியாபாரம் பிச்சுட்டு பிறகு வேட்டி வியாபாரம் குறையுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை பார்த்தாலும் மற்றவங்க பண்ணுவாங்க. நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தரலாம். இருக்கக்கூடிய ஒரு மரபை மூடி மறைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 108 எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க. சட்டசபைகளோடு இது வரைக்கும் எல்லாம் வேட்டி சொக்கா தான் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம மரபு தமிழர் மரபுப்படி. இப்போ விஜய் அண்ணாவே கோட் சூட் போட்டு போகிறாருங்கும் போது அவரோட எம்எல்ஏலாம் வேட்டி கட்டிட்டு போகிறாங்க. அவங்களும் பேண்ட் சொக்கா தான் போட்டு போவாங்க. இது வந்து இன்னைக்கு மாறாது. ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா வேட்டி சொக்காவை பார்க்குறதே பெருசாகி போயிடும். வேட்டி சொக்காலாம் ஏதோ கல்யாணத்துக்கு தாப்பா கட்டுவாங்க, மீதி எல்லாம் பேண்ட் சொக்கா தாப்பா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நெசவாளர்களை முடக்கிறதுக்கோசரம், நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிறதுக்கோசரம் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்னமோ தெரில. வழக்கத்துக்கு மாறான செயலாக இருக்குது. இதோட இந்த விஷயத்த முடிச்சுக்கலாங்கண்ணே. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் பேசியிருக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி வந்து திரிஷாவை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான். அடுத்த லாஸ்ட் கொஸ்டினே அதே பற்றி தான். திரிஷா என்ன ஆவாங்கன்னு சொல்லி தெரியல. திரிஷா அவர்களை வச்சு விஜய் அண்ணாவுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் வருது. என்ன இவங்க ஏன் எல்லா இடத்துலையும் கூட வராங்க, இவங்க எதுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க முதல் உரிமை இவங்களா போய் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே திரிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா ஒரு டெத் இஷ்யூக்கு போகிறாரு. தலை அவர்களுடைய தாயார் மறைஞ்சிட்டாங்க. அவங்க துக்க நிகழ்வுக்கு போய் கலந்துக்க போகிறாரு. இவர் காரில் இவர் மட்டும்தான் வராரு. பின்னாடி வேற ஒரு காரில் வந்தாங்களா இல்லை அங்கே எதாவது நின்றுட்டு இருந்தாங்களா தெரில. திரிஷா அவர்களும் விஜய் அண்ணா வரும்போது போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. இதே மாதிரி சங்கீதா அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விவாகரத்து வழக்கு போடுறாங்க. போட்டு எங்கள் கணவர் மேலே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சில கருத்து முரண்பாடுகள்லாம் முன் வைக்கிறாங்க. அதெல்லாம் மெய்ப்பிக்கிற விதமாக, அதை நிரூபிக்கிற விதமாக என்ன பண்ணுறாரு, அடுத்து வேற ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது திரிஷாவை கூட்டிகிட்டே போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமேட்டு நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசுகிறாரு. இதெல்லாம் எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பார்த்தாச்சு அப்படிங்கிறாரு. அவரை சுற்றி என்னமோ நடக்குது, விஜய் அண்ணாவை சுற்றி என்னமோ நடக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மைக்கு சக்தி அதிகம் தங்கச்சி, எப்போனாலும் வெளியில் வரும். எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. இனிமேட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் தங்கச்சி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வீடியோ வச்சும் வருவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான ஒரு சில நல்ல விஷயங்களை இனிமேட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல நல்ல விஷயங்களில் பேசலாம். எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.